இன்னும் பெண்களுக்கு நாங்கள் டிவியா வாங்கி கொடுப்பது? நகை வாங்கி கொடுத்தோம், 50 பவுன் 100 பவுன் வீடு கட்டி கொடுத்தோம். பெருநாள் வந்தால் பெண்களுக்கு ஆயிரக்கணக்கில் புடவை எடுத்து கொடுத்தோம். நோய் வந்தால் மருந்தெடுத்து கொடுத்தோம். மாச்சல் வந்தால் சுத்துவதற்கு கூட்டிக் கொண்டு போனோம். வீட்டு சாப்பாடு விருப்பம் இல்லையா, வா போவோம். ஹோட்டலா ஏறி இறக்கினோம். வெளிநாடுகளுக்கும் கொண்டு போனோம். எல்லாம் கொடுத்தோம். மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்றால் நஷ்டம் சகோதரர்களே. எந்த மனைவிக்கு நீ நகை வாங்கி கொடுத்தாயோ, எந்த மனைவிக்கு நீ புடவை வாங்கி கொடுத்தாயோ, எந்த மனைவிக்கு நீ தொழுகையையும் விட்டு விட்டு உழைத்து உழைத்து கொட்டினாயோ, அந்த மனைவிதான் முதலாவது கியாமத்துடைய நாளையில் உனக்கு எதிராக வருவாள். சொல்லுவாள், யா அல்லாஹ், நகை தந்தான், புடவை தந்தான், காணி தந்தான், வாத்து தந்தான், வாங்கோழியும் தந்தான், உன்னை சொல்லித் தரல, எல்லாம் தந்தார், உன்னை சொல்லித் தரவில்லை. அல்லாஹ் பிடிப்பான் சகோதரர்களே. ஆக உலகத்தில் வாழக்கூடிய காலம் பெண்கள் மஹரமை பேண வேண்டும், ஆண்கள் பள்ளியோடு தொடர்பாக வேண்டும். துனியாவை சம்பாதிக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. சம்பாதிப்போம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு சம்பாதிப்போம். இன்னும் பெண்களுக்கு நாங்கள் டிவியா வாங்கி கொடுப்பது? நகை வாங்கி கொடுத்தோம், 50 பவுன் 100 பவுன் வீடு கட்டி கொடுத்தோம். பெருநாள் வந்தால்